இப்போ ஒரு பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ வருது. இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை மட்டும்தான் இந்த நிலத்தில் அமைக்கப்படணும். உலகமயம், தனியார் மயம், தாராளமய கோட்பாடு நான் எதிரானவன் நிற்கக்கூடிய ஒரு தலைவன் அதை ஆதரிக்க மாட்டான். ஆதரிக்கல விஜய். விஜய் எப்படி ஆதரிக்கிறாரு? பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம், ஆனா விமான நிலையமே வேண்டாங்கிறது எங்க கொள்கையில் இல்ல. நாட்டுல வளர்ச்சி வேணும்னு விஜய் நினைக்கிறாருங்க. அதே பரந்தூர்ல வேண்டாம். 5000 ஏக்கர்ல விவசாய நிலத்தையும் எடுக்காம, வீட்டையும் இடிக்காம, காடுகளையும் அழிக்காம எங்க அமைக்க முடியும்? அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு எங்க இருக்கு, எங்க அமைக்க முடியும்? நீ சொல்லு, நீ சொல்லணும்ல, தீர்வு சொல்லணும். தலைவன் தீர்வு சொல்லணும், நாங்க சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிற சென்னை வானூர்திக்கு என்ன பிரச்சனை, புதுசா எதுக்கு தேவைன்னு அண்ணன் சீமான் கேட்கிறாரு. விமானமே இல்லாத நாட்டுக்கு எதுக்கு விமான நிலையம் அண்ணன் சீமான் கேட்கிறாரு. அந்த இடத்து அந்த புள்ளியில விஜய் நிப்பாரா நிக்க மாட்டேன்னா, அண்ணன் சீமானுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. உலகம் முழுமைக்கும் பிரம்மாண்டமான வளர்ந்த நாடுடைய ஏர்போர்ட்டு 900 ஏக்கர்ல தான் இருக்கு. அமெரிக்காவுடைய ஏர்போர்ட்டே அவ்வளவுதான் இருக்கு. நீங்க வல்லரசு நாடுடைய ஏர்போர்ட்டே 900 ஏக்கர், 1000 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஏர்போர்ட், வருஷத்துக்கு 20 கோடி பேர் ஏறி இறங்கும் போது, நீ உனக்கு வளராத நாடு, வளரும் நாடு பட்டியலிருந்து தூக்கிட்டான், சொந்தமா விமானம் கிடையாது, உனக்கு எதுக்கு 5700 ஏக்கருங்கிற கேள்வியா சீமான் எழுப்புறாரு. விஜய் எப்படி எழுப்புறாரு? உங்களை போல அதையெல்லாம் தெளிவுபட பேசுறதுக்கு விஜய்க்கான காலங்கள் இருக்கு. இல்ல அவர் இப்பதான் 2026ல 4 மாசத்துல முதலமைச்சராக நிக்கிறீங்க. முதலமைச்சராக நீங்க 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னா நாங்க உங்களோட கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க 10ஆம் தேர்வு எழுத வந்துட்டீங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட உங்களுக்கு ABCD தெரியல, ஆனாவன தெரியலன்னா கேள்வி கேட்பமா பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க நான் தொடங்கியிருக்கேங்க, என்னுடைய காலம் ஒரு 15 வருஷம் இருக்கு, நான் மெதுவா குரோத் ஆகல. 26ல ஆட்சியை பிடிக்க போறாங்கிறாரு, கோட்டையை பிடிக்க போறாங்கிறாரு. அப்ப கோட்டையை பிடிக்க போற உனக்கு இந்த நிலத்தை பத்தி எந்த புரிதலும் இல்லையே.